integral of x square sin 2x dx. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எவால்யூவேட் மதிப்பிடுக. நான் ஏற்கனவே சொன்னதுதான் கொஷின் பேப்பர்ல எக்ஸு சைனு எக்ஸு காசுனாலே பண்ணோம் பாக்ஸ் மாடலில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்க என்ன போடணும், டி. இங்க என்ன போடணும், ஐ. ஓகேவா? ஸோ டி என்ன சொன்னேன், இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே போடுங்க. இங்க என்ன இருக்கு, சைன் 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஒரு எக்ஸ்கொயர் பண்ணா 2x 2 0. தென் சைன் இருக்கு, ஐனா என்ன, இன்டெரல். சைன் பண்ணா வரும் மைனஸ் காஸ், சைனை பண்ணா மைனஸ் காஸ் 2x. இங்க என்ன இருக்கு, நம்பர் இருக்கு. நம்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இங்க நம்பர் எதனா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே கீழே மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? சைனை பண்ணா மைனஸ் காஸ் 2x, நம்பரை என்ன பண்ணணும், கீழே போடணும். தென் மறுபடியும் பண்ணணும். எது வரைக்கும் பண்ணணும், 0 எங்க இருக்கோ அது வரைக்கும் பண்ண போறோம். இப்போ மைனஸ் சிம்பிள் அப்படியே வரும். காசு பண்ணா வரும் சைன் 2x பை, இங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. ஓகேவா? என்ன பண்ணணும், காசை பண்ணா சைன் போட்டாச்சு, இந்த சிம்பிள் அப்படியே போட்டாச்சு. கீழே என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஓகேவா? அகைன் பண்ண போறோம். மைனஸ் அப்படியே இருக்கும், சைனை பண்ணா மைனஸ் காசு. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, சைனை பண்ணா மறுபடியும் ஒரு மைனஸ் காசு. அப்ப என்ன ஆயிடும், பிளஸ் காஸ் 2x. 2 4s are 2 4 8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், சிம்பிள் போடணும். பிளஸ்ல ஆரம்பிக்கிற மைனஸ் பிளஸ் மைனஸ். அடுத்தது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் மறந்துடுற, கிராஸ் பண்ற. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், இங்க கிராஸ் பண்ண வேல்யூ எடுத்து அப்படியே ஒன்னா எழுத வேண்டியதுதான். ஈக்குவல் டு என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, பிராக்கெட்டை போட்டு எழுதுங்க, மைனஸ் காஸ் 2x பை 2. தென் மைனஸ் 2x. இங்க என்ன இருக்கு, மைனஸ் சைன் 2x பை 4. தென் இங்க என்ன இருக்கு, பிளஸ் 2 காஸ் 2x பை 8. லாஸ்ட்ல என்ன சொன்னேன், பிளஸ் சி. ஓகேவா? என்ன பண்றோம், நீங்க கோடு போட்டு பாத்தீங்களா, அந்த கிராஸ் பண்ண நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதினாலே போதும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சவங்க இந்த சிம்பிளை வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கணும். எதனா இல்லை தெரியலையா, இதோட முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க, இன்டெரல் எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் 2x டேஸ் இருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான், சைன் வரலாம், காஸ் வரலாம், தென் இ பவர் டேர்ம்ஸ் வரலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், பாக்ஸ் போடுறேன். இந்த கொஸ்டின் பார்த்தாலே முதல்ல பாக்ஸ் போட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டி, ரெண்டாவது ஐ. இங்க என்ன இருக்கு, எக்ஸ் கியூப். இங்க என்ன இருக்கு, இ பவர் மைனஸ் 2x. எக்ஸ் கியூப் பண்ண போறீங்க. ஓகேவா? எக்ஸ் கியூப் என்ன சொன்னேன், பவர் முன்னாடி வருமா, 3x ஸ்கொயர் 6x 6 0. ஓகேவா? எக்ஸ் கியூப் என்ன வரும், 3x ஸ்கொயர் 6x 6 0. இ பவர்ல பண்ணா இ பவர் தான், மாற்றமே கிடையாது. அப்ப இ பவர் மைனஸ் 2x பண்ணா இ பவர் மைனஸ் 2x பை நம்பர் என்ன பண்ணணும், கீழே போடணும். இதான் மெயின் கான்செப்ட். என்ன நம்பர் இருக்கோ நம்ம அதை கீழே போடணும். அகைன் பண்ண போறேன். ஸோ அகைன் பண்ணா இ பவர் மைனஸ் 2x பெருக்கணும். மைனஸ் 2 மைனஸ் 2 4 ஆயிடும். 2 2s are பிளஸ் 4. அகைன் பண்ண போறோம். கீழே இறக்கி கொடுக்குற கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண, மறுபடியும் பண்ண போறீங்க, இ பவர் மைனஸ் 2x 4 2s are என்ன இருக்கு, 4 into minus 2 minus 8. அகைன் பண்ண போறோம், e power minus 2x 8 2s are minus 8 minus 2 ஆயிடும் plus 16. ஓகேவா? மறுபடியும் கவனிச்சுக்கோ, எக்ஸ் கியூப் பண்ணா 3x ஸ்கொயர் 6x 6 0. ஐ பண்ண போற இன்டெரல் இ பவர் மைனஸ் 2x பண்ணா இ பவர் மைனஸ் 2x தான், அந்த நம்பரோட கீழே போடணும். நெக்ஸ்ட் பண்ணா அதே தான் வரப்போகுது. என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கேல்குலேட் இருந்ததுன்னா அழகா கேல்குலேட் பண்ணலாம். மைனஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 4 4 மைனஸ் 2 மைனஸ் 8 கேல்சியில போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுணும், கிராஸ். அடுத்து என்ன பண்ணணும், இங்க என்ன நீ கிராஸ் பண்ணியோ என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும், லைனா எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா?